யூடியூப் வியூவர்ஸ், நீங்கள் ரூல் நம்பர் 1 த வினர்ஸ் எஃபெக்ட் அதுக்கு நீங்கள் கொடுத்த அமோக ஆதரவுக்கு நன்றி. அதனால தான் மேற்கொண்டு எனக்கு ரூல் நம்பர் 2 த பவர் ஆஃப் லார்ஜர் எஃபெக்ட் பெரிய ஆற்றலின் பயன்கள் அதை எனக்கு உடனடியாக கொடுக்கணும்னு தோணுச்சு. என்ன அப்படின்னா த பவர் ஆஃப் லார்ஜர் எஃபெக்ட் பெரிய ஆற்றலின் பயன்கள். சரிங்களா, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட 1 hour டைம் இருக்குது, அதாவது 60 minutes. அந்த 1 hourல நம்ம ஒரே ஒரு கெட்டு கீரையும் வைக்கலாம், ஒரு டன் கீரையும் வைக்கலாம். அதுக்கு எடுத்துக்கக்கூடிய கால அளவுகள் ஒரே விஷயந்தான். ஆனால் நமக்கு மைண்டில் என்ன தோணுதுன்னா, சின்ன விஷயத்துக்கு நேரம் கம்மியாக பிடிக்கணும், பெரிய விஷயத்துக்கு நேரம் அதிகமாக பிடிக்கணும். நம்ம மைண்டில் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ப்ரோக்ராமிங் வந்து தவறு. இப்போ உதாரணத்துக்கு இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு S25 அல்ட்ரா அப்படிங்கிற சாம்சங் கேலக்ஸி ஃபோன் ஒன்று இருக்குது. அந்த ஃபோனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபான்னு வச்சுப்போம் உதாரணம். இப்போ இதை 2 பேர் வாங்க போகிறாங்க. ஒன்று வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள், இன்னொன்று ரிச் பர்சன். மிடில் கிளாஸோட மந்த்லி சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய். அந்த ரிச் பர்சனோட மந்த்லி அவனுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய். இப்போ ரிச் அந்த பார்க்குறான், பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. அடுத்த செகண்ட் டே வந்து என்னென்னா அந்த மொபைலோட ப்ரைஸை வந்து QR கோட் ஸ்கேன் பண்ணி ஜிபே பண்ணி வித்தின் செகண்டில் வாங்கிட்டு போயிடுறான். அதை பார்க்குறான், அடுத்த செகண்ட் வாங்கிட்டு போயிட்டே இருக்கான். ஆனால் அந்த மிடில் கிளாஸ் பர்சன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஃபோனை கையில் எடுத்து பார்க்குறான். அதை ஒவ்வொரு அங்குலமாக அதை வந்து மைன்யூட்டியாக வந்து நல்லா வாஷ் பண்ணுறான், மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிட்டான். அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி த வின்னர்ஸ் எஃபெக்ட், த ரொபாட்டிக் அஃபர்மேஷன், அப்புறம் நான் சொன்னோம் இல்லையா, இந்த மெத்தட்ஸ் அவன் ஃபாலோ பண்ணி அவன் வந்து எடுத்துக்கிறான். இதுக்கு அவனுக்கு எடுத்துக்கக்கூடிய கால அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் எடுத்துக்குது. ஆனால் வித்தின் 6 செகண்ட்ஸில் அந்த பெரிய மனுஷன் வந்து ஒரு பெரிய பணக்காரன் வாங்கிட்டு போயிடுறான். எப்படி? அவனுக்கும் இதே டைம் டியூரேஷன் தான், உங்களுக்கும் அதே டைம் டியூரேஷன் தான். அவன் எடுத்துக்கக்கூடிய வினாடிகள் வந்து ஜஸ்ட் வந்து 6 மினிட்ஸில் அவன் வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கான். ஆனால் இவங்களுக்கு எடுத்துக்கக்கூடிய கால அளவு பார்த்தீங்கன்னா 6 மாதம். ஏன் இந்த டிஃப்ரென்ஸ்? ஏன்னா ரிச்சுக்கு மைண்டில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங்கும், ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங்கும், ஒரு புவர் பீப்புள் மைண்டில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங்கும் ரொம்ப வித்தியாசமானது. ஏன்னா அப்படி தான் அந்த உலகம் வந்து நமக்கு வந்து கற்பிக்கப்பட்டது. ரிச் பர்சனோட ஃப்ரீக்குவன்சி அதிர்வுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், மிடில் கிளாஸோட ஃப்ரீக்குவன்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பூரோட ஃப்ரீக்குவன்சி வந்து அதை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ தாட்ஸ் ஆர் எனர்ஜி, ஃப்ரீக்குவன்சிஸ் ஆர் வைப்ரேஷன்ஸ். நம்ம ஃபீலிங்ஸ் ஆர் வைப்ரேஷன், அந்த ஃபீலிங்ஸ் ப்ளஸ் ஃப்ரீக்குவன்சி ஈக்குவல் டு வைப்ரேஷன். ஸோ நம்மளுடைய அந்த ஃப்ரீக்குவன்சி அண்ட் வைப்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால தான் நமக்கு அது எடுத்துக்கக்கூடிய கால அளவுகள் வந்து அதிகப்படுது. ஏன்னா நம்ம மைண்டில் அந்த மாதிரி சின்ன வயசுலேயே நம்மளுடைய பேரண்ட்ஸ், நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், நம்மளுடைய டீச்சர்ஸ், அப்புறம் சிங்கிள் டீ வாங்கி தராத அந்த சொசைட்டி, இதெல்லாம் போட்டு நம்ம மைண்டில் போட்டு வச்சுருக்க ஏகப்பட்ட குப்பைகள். அந்த குப்பைகளால் தான் நமக்கு வந்து 6 மாதம் ஆகுது, அவனுக்கு 6 நிமிஷம் ஆகுது ஒரு பொருளை நமக்கு வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள், நெட்டில் வந்து சில இடங்கள் வந்து விலைக்கு வரும். வேணா யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். 600 acres லேண்ட் ஃபார் சேல், 800 acres அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஃபார் சேல்ஸ் இன் தமிழ்நாடு, 1000 acres அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஃபார் சேல் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழித்து அந்த இதில் போட்டிருப்பாங்க லேண்ட் சோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பாவப்பட்டவன் 6 சென்ட் வாங்குறதுக்கே படாத பாடுபடுறான். ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் 60 சென்ட் வாங்குறதுக்கே அல்லோலப்படுறாங்க. ஆனால் ஒரு ரிச் பர்சன் வித்தின் செகண்டில் 600 ஏக்கர் வித்தின் செகண்டில் அவங்க வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. எப்படி? எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான் ஆக போகுது. இப்போ 6 சென்ட் பதிக்கிறதுக்கும் 60 சென்ட் பதிக்கிறதுக்கும் 600 ஏக்கர் பதிக்கிறதுக்கும் ஒரு நாள் டியூரேஷனில் முடிஞ்சு போயிடும் அந்த ப்ராசஸ். ஆனால் ஒவ்வொருத்தங்களுக்கும் அது மாறுது. ஏன்னா நம்ம மைண்டில் வச்சுருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராமிங் அப்படி. அந்த ப்ரோக்ராமிங்கை ரீப்ரோக்ராமிங் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து இதை சரி பண்ணிக்கலாம். நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேங்க. இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரீங்க, நீங்கள் பைக்கில் வரீங்க. பைக்கில் எத்தனை பேர் கூட்டிகிட்டு வரலாம்? ஒரு பர்சன் மேலே அலௌடு கிடையாது. அப்போ உங்கள் பேக்கில் ஒரே ஒருத்தங்க தான், 2 பேர் தான் வர முடியும். அதான் அதோடைய பேர் 2 வீலர் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, 2 வீல் இருக்குது, 2 பேர் தான் ஏற்ற முடியும். 2 பேர் வரீங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பொருள் அங்கேருந்து கொண்டு வரணும், முடியுமா? இப்போ ஒரு கேன் தண்ணி 30 kg கேன் தண்ணியோட விலை வந்து 30 லிட்டர் கேன் தண்ணியோட விலை வந்து 30 ரூபா. ஆனால் ஒரே 1 லிட்டர் அதே வாட்டர் பாட்டிலோட ரேட் வந்து எவ்வளோ அப்படின்னா 20 ரூபா. அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, 10 லிட்டருக்கு 200 ரூபா, 20 லிட்டருக்கு 400 ரூபா, 30 லிட்டருக்கு 600 ரூபா. கரெக்டா? ஸோ 600 ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கு. அது வந்து 30 லிட்டருக்கு வெறும் 30 ரூபா தான். அப்போ 1 லிட்டரோட விலை வந்து வேல்யூ வந்து 1 ரூபா. அப்போ ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பெருசாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா சிறுசுகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட் மாதிரி இழுத்துக்கும்.
இப்போ நம்ம கதைக்கு வரும். இப்போ அங்கேருந்து நீங்கள் எங்கே கொண்டு வரும்போது உங்களால் ஒரு 30 கேஜி பாட்டிலை வந்து பேக்கில் இருக்கவங்கள வச்சு கொண்டு வர முடியுமா? ரொம்ப கைக்கு எடுத்துக்கும். ஆனால் 1 லிட்டர் பாட்டில் அசால்ட்டாக கொண்டு வந்துடலாம். இப்போ சென்னை டு கன்னியாகுமரி இருக்கக்கூடிய அதே டிஸ்டன்ஸ், ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் ஒரே அளவு தான். சென்னை டு கன்னியாகுமரி வரக்கூடிய ட்ராவலிங் ஹவர்ஸும் ஒரே தான். நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் வரீங்கிறத பொறுத்து அது வந்து தீர்மானிக்கப்படும். இப்போ பர்சன் பி வராரு, அவர் சென்னை டு கன்னியாகுமரி கிடக்கிறாரு, சேம் டிஸ்டன்ஸ். அதேமாதிரி நீங்கள் வரக்கூடிய சேம் ஹவர்ஸில் அவர் ட்ராவல் பண்ணுறாரு. ஆனால் அவர் என்ன எதில் எடுத்துகிட்டு வர்றாருன்னா டாரஸ் லாரியில் வந்துட்டுருக்காரு. சரிங்களா? டாரஸ் லாரி ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ அதில் வந்து எத்தனை 30 கேஜி தண்ணி வாட்டர் பாட்டில் எடுக்கலாம்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய டாரஸில் ஒன்றுக்கு மேலே ஒன்றா இவ்வளோ எடுக்கலாம். அது மாதிரி எத்தனை பேர் அந்த டாரஸில் ஏற்றலாம்? அளவில் அதிகம், அப்படி தானே? ஆனால் கிடக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸும் அந்த டைமும் வந்து ஒரே விஷயந்தான். இதே மாதிரி தான் ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் ஏம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ளே சின்ன விஷயங்கள் வந்து இழுத்துக்கும். எப்படி 10 லட்ச ரூபாக்குள்ள 5 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபா, 50,000 ரூபா, 10,000 ரூபா, 5,000 ரூபா, 1000 ரூபா, 500 ரூபா, 50 ரூபா, 10 ரூபா, 5 ரூபா, 1 ரூபா, 50 காசு அடக்கமோ, அதே மாதிரி ஒரு பெரிய விஷயத்துக்குள்ள அவ்வளோ சின்ன விஷயங்களும் அடங்கிடும். அதான் பெரிய விஷயத்தோட எஃபெக்ட். இப்போ என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. இப்போ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தேனி பெட்டியில் உள்ள தேனீச்சிகளை அடுத்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த தேன் பிடிக்கிறவங்க என்ன முக்கியமாக தூக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? ராணி தேனீச்சி, குயின் பி. அந்த ராணி தேனீச்சியை பிடிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டடாக அந்த சிப்பாய் தேனீக்கள் எல்லாமே அப்படி ஸ்லேவ்ஸ் மாதிரி உங்கள் கூடயே வந்துட்டு இருக்கும். ஏன்னா இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் பெரிய விஷயத்துக்கு ஒரு ஆற்றலை நீங்கள் செலவு பண்ணும்போது சின்ன விஷயங்கள் வந்து அப்படியே இழுக்கப்பட்டு ஈர்க்கப்பட்டு உங்கள் கூட அது ட்ராவலாகி வந்துடும். இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசங்கள். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி, உங்கள் தாட்ஸ் எல்லாம் குட்டியாக இருந்துச்சுன்னு வைங்களா, உங்களால் எமிட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். இப்போ ஒரு பளு தூக்கக்கூடிய வீரர், அவர் வந்து 100 கிலோ தூக்குறாரு. அவங்ககிட்ட கொண்டு நீங்கள் வந்து 10 கிலோ கொடுக்குறீங்க. அவர் என்னாச்சு, ஹூன்னு ஊதி தூக்கி போட்டுட்டு போயிடுவார். ஆனால் 10 கிலோவே தூக்க முடியாத ஒருத்தங்கிட்ட 100 கிலோ கொடுத்து அவன் தூக்கிடுவானா? முடியாது. ஏன்? அவரும் அதை தூக்கி வெயிட் அடிச்சு அவரோட பாடி கெப்பாசிட்டி அது வந்து அசால்ட்டாக மாறிடும். அவருடைய ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன்ஸ், தாட்ஸ் எல்லாம். அதனால் அவருக்கு பார்க்கும்போது 10 கிலோ சர்வசாதாரணமாக தெரியும். ஆனால் 10 கிலோவே பெருசாக பார்க்குறவனுக்கு 100 கிலோ இன்னும் பயங்கரமாக தெரியும். அது நம்மளை தூக்க முடியாது அப்படிங்கிறது அவனுடைய மைண்டோட ப்ரோக்ராமிங் உடனடியாக அவனுக்கு வந்து அதோடைய அவுட்புட்டை கொடுத்துரும். டே உன்னால் தூக்க முடியாது, நீ பண்ணிட மாட்டே அப்படின்னு. அதனால தான் அவங்க வந்து ஃபெயிலியர் ஆகிறது அந்த விஷயத்தில். பீப்பிள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க வந்து இந்த விஷயத்தை டம்மி பண்ணி வச்சுப்பாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா, S25 அல்ட்ரா வாங்குற ஒரு பெரிய விஷயமா, கார்டை ஸ்வைப் பண்ணால் அடுத்த செகண்ட் வரப்போகுதுன்னு. ஏன்னா அதுக்கு அவங்க கொடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா இருக்குது, சரி வாங்கிடுவோம், அவ்வளோதான். ஆனால் ஒரு மிடில் கிளாஸ்க்கு இதை நம்ம வாங்க முடியாது, இதோட வேல்யூ ரொம்ப ப்ரைஸ் ஹையாக இருக்குது, 2 லட்ச ரூபா, நம்மளோட சேலரி வந்து 10,000 ரூபா தான் இருக்குது, அப்போ நம்மளால் கண்டிப்பாக இதை வாங்க முடியாது. இதை வாங்கணும்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 10 மாதம் நம்ம வந்து உழைக்கணும். அப்புறம் வேறு யாரோட சப்போர்ட் தேவைப்படுது. அப்போ ஒரு ஃபோன் வாங்கணும்னா 3:1 ரேஷியோட அமௌண்ட் ஃபஸ்ட்டு பே பண்ணணும். அப்படி எப்படி பார்த்தாலும் 70,000 நம்ம கட்டணும். நம்மகிட்ட 70,000 நம்ம எங்கே போகிறது அப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் அவங்க மைண்டுக்குள்ளே போட்டு அதோடைய விடைகளையும் அவங்களே கொடுத்துப்பாங்க. ஆனால் இந்த பரண்டு விரிந்த அந்த அண்ட சராசரத்துக்கு உங்களுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸோ உங்களால் முடியாதுங்கிறதோ எதுவும் கிடையாது. நீங்கள் முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த எங்கேயோ இந்த உலகத்தில் எவனோ ஒருத்தன் முடிச்சுட்டு தான் இருக்கான். கரெக்டாக? என்ன காரணம்? 2 பேருக்குமே ஒரே கால அளவு தான் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரே 24 ஹவர்ஸ் தான். அவன் முடிக்கிறதுக்கும் நீங்கள் முடிக்காததுக்கு என்ன காரணம்னா, அவன் மைண்டை அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணி வச்சுருப்பான். நீங்கள் மைண்டை அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணி வைக்கல. அதனால தான் அந்த பிரச்சனை. இப்போ நமக்கு நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் கான்செப்ட் வரும். நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் கோலை வச்சுக்கோங்க. அதில் என்ன சின்ன கோல், என்ன பெரிய கோல் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் இந்த பெரிய கோலை நீங்கள் பிடிக்கும்போது சின்ன கோல் அது கூடவே வந்துடும். சரிங்களா? இப்போ சின்ன சின்ன கோலாக பிரித்தோம்னா இதே மாதிரி தான். சென்னை டு கன்னியாகுமரி வரும்போது ஒவ்வொரு லிட்டர் பாட்டிலாக கொண்டு வர்றது எவ்வளோ டியூரேஷன் எடுக்குது. இது பெருசாக பிக் கோல்னு வச்சுட்டிங்கன்னா, சென்னை டு கன்னியாகுமரி நீங்கள் வரக்கூடிய டைமில் ஒரு டாரஸ் லாரில் எல்லாம் ஏற்றிட்டு வர்றது, ஒரே லாட்டில் ஒரே டிஸ்டன்ஸில் ஒரே ஹவர்ஸில் எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஸோ அப்போ நம்மளுடைய பவர்ஃபுல்லும் எதில் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு பெரிய விஷயத்தை தான் கொடுக்கணும். அந்த பெரிய விஷயத்தோட அதிர்வுகள் கொடுக்கும்போது அந்த சின்ன விஷயங்கள்லாம் ஈஸியாக நடந்துடும். இப்போ ஒருத்தனுக்கு தலையில் வந்து 100 கிலோ கல்லை தூக்கி போட்டுறீங்க, அவன் பிழைப்பானா? பிழைக்க மாட்டான். இப்போ நீங்கள் வந்து 100 கிலோ கல்லை வந்து அப்படியே பவுடர் ஆக்குறீங்க. சரிங்களா? நல்லா பவுடர் ஆக்குறீங்க, அடித்து தூள் பண்ணி பவுடர் ஆக்குறீங்க. பவுடர் ஆக்கிட்டு ஒவ்வொரு 1 மினிட் ஒருக்கா
நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலேருந்து ஒவ்வொரு கிலோ பவுடர் மேலேருந்து அந்த ஒரு 10வது மாடியிலேருந்து அவன் மேலே தூக்கி போட்டுகிட்டே இருக்கீங்க. அப்படி வரும்போதே அவன் மேலே விழாது. ஏன் அப்படி பாதி காற்று அடிச்சுட்டு போய் மேலே விழுந்தாலும் அவனுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஏதோ பவுடர் விழுந்த மாதிரி அப்படி இருந்திருக்கும். ஆனால் 100 கிலோ வெயிட் அப்படி ஸ்ட்ராங் இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு அதே 1 மினிட் டைமுக்குள்ளே அவன் தலையில் தூக்கி போட்டுறீங்க. அவன் ஆள் காலி, கன்ஃபார்மாக காலி. கரெக்டாக 10ஆம் மாடிலேருந்து விழும்போது தீந்தான். ஆனால் அதை நீங்கள் வந்து ஒவ்வொரு கிலோவாக நீங்கள் மாற்றி பவுடர் பண்ணும்போது எவ்வளோ டியூரேஷன் எடுக்குது. தூக்கி தூக்கி போட அது அப்படியே அசால்ட்டாக அவன் மேலே வந்து தென்றல் காற்று வீசின மாதிரி மலர் சொரிகிற மாதிரி அவன் மேலே வந்து விழுந்துட்டு போயிட்டு இருக்கு. அதனால் அவனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இதுதான் உங்களோட பிக் கோலுக்கு நீங்கள் வந்து பிக் ஃபோக்கஸ் கொடுக்கணும். அதை வந்து நீங்கள் உருவேற்றணும். அந்த விஷயத்துக்கு நான் சொன்னோம் இல்லையா, லா ஆஃப் ரொபாட்டிக் அஃபர்மேஷன், அதை பண்ணணும். நீங்கள் அப்போ ஐயோ நம்ம சின்ன கோலே நடக்கலையே, அப்போ நம்ம இதில் பெரிய கோல் நம்ம செட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஏன்னா பெரிய கோலோட வைப்ரேஷனால் சின்ன கோல் ஈஸியாக வந்து உங்களுக்கு நடந்துடும். இதுக்கு உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு கேட்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க என்கிட்ட வந்து 2 லட்ச ரூபா S25 அல்ட்ராக்கு என்கிட்ட 1,98,000 ரூபா தான் இருக்குது. என்ன பாருங்கள், ரெடி கேஷாக இருக்குது. 2,000 ரூபா மட்டும் இருந்தால் போதும், நான் எப்படியாவது அந்த ஃபோனை எடுத்துருவேன் அப்படின்னு வந்து நிற்கிறீங்க. இப்போ உங்கள் அப்பாட்ட சொல்கிறீங்க, இல்லை உங்கள் அம்மாட்ட சொல்கிறீங்க, இல்லை உங்கள் மனைவிகிட்ட சொல்கிறீங்க, இல்லை உங்கள் கணவன்கிட்ட சொல்கிறீங்க, ஏதோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டே ஒரு தான் சொல்கிறீங்க. இந்த பாரு நான் ரொம்ப இதாக இருக்கேன், ஆனால் வந்து ஜஸ்ட் 2000 மட்டும்தான் எனக்கு வந்து டிலே இருக்குது, வர்றது கொஞ்சம் டிலே பண்ணுது. ஆனால் எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஆஃபர் போட்டிருக்கான், இன்றைக்கி எடுத்துடலாம் பார்த்துக்கோ. இன்றைக்கி எடுத்தால் எனக்கு வந்து ஒரு கேலக்ஸி பட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும் பார்த்துக்கோ, ஃப்ரீயாக 50,000 ஒர்த்து உள்ளது. ஆனால் என்கிட்ட 2,000 ரூபா மட்டும் இல்லை. நீ வேணால் அந்த பட்ஸ் 15,000 நீ 10,000 கொடுத்து வாங்கிக்கோ. இந்த பார் இதோடைய ரேட் வந்து அமேசானில் இந்த ரேட்டு தான் இருக்குது, பூர்வியா இல்லை ஏதாவது ஒரு மொபைல் ஷோரூமில் இந்த ரேட்டு தான் கொடுத்துருக்கான். நீ பட்ஸ் ஒன்று கேட்டுட்டு இருந்தால, நீ 15,000 கொடுத்து அதை வாங்குறதுக்கு 2,000 ரூபா கொடு, நான் கொடுத்துட்றேன். மீதி 8,000 எனக்கு வாரம் இல்லை மாதம் கூட தந்தால் கூட ஓகே. இப்போ அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவானா மாட்டானா? இல்லை 90% பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. எப்பா நமக்கு பட்ஸ் வருது இல்லையா, நமக்கு ஒரு பெனிஃபிட் அடைகிறோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. மீதி 10% கண்டுக்க மாட்டாங்க. இதே உங்கள் வீட்டில் சொல்லும்போது இவ்வளோ ரூபா ரெடி பண்ணிட்டானா, 2,000 ரூபா தானே, இப்படியா ஏட்டுங்க வாங்கி கொடுங்க, நான் 2 நாளில் கொடுத்துறேன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். 2,000 ரூபா தானே, இந்த 2,000 இந்த வெறும் 2,000 ரூபாயெலாம் இவனுடைய ஆசை நம்ம சதைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கே எங்கேன்னு புரட்டி எடுத்து கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்கும். அந்த நம்பிக்கை வந்து அவங்களுக்கு அந்த உங்களுக்கு பெற்று கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை அது உருவாக்கும். ஆனால் அதே இது நேர் ஆப்போசிட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் வெறும் 2,000 ரூபா மட்டும் வச்சுருக்கீங்க, சரிங்களா? நீங்கள் சொல்கிறீங்க நான் அந்த ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், இதோட வேல்யூ வந்து 2 lakhs rupees S25 அல்ட்ராவோட ஃபோன். ஆனால் என்கிட்ட வந்து எவ்வளோ இருக்குன்னா 2,000 ரூபா மட்டும்தான் இருக்குது, இன்னும் 1,98,000 ரூபா பார்க்கணும், நீ எதாவது ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு. அவன் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சவன் கூட ஐயோ சாமி போதண்டான்னு உங்களை விட்டு ஓடிடுவான். நீங்கள் 1,98,000 ரூபா உங்கள் கையில் இருக்கும்போது நீங்கள் ஒரே ஒரு ஆளை மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டா போதும். உங்கள் அப்பா இல்லை உங்கள் அம்மா இல்லை உங்கள் அக்கா இல்லை உங்கள் அண்ணே இல்லை உங்கள் தங்கச்சி ஏதாவது சேவ் பண்ணி வச்சுருக்கேம்மா நம்ம வீட்டுக்கு தான் வரப்போகுது அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆனால் இது நீங்கள் வெறும் 2,000 ரூபா வச்சுருக்கீங்க, சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ வச்சுருக்கீங்க? 1,98,000 வச்சுருக்கீங்க. ஒரு ஆள்கிட்ட கேட்டால் போதும் அது கன்ஃபார்ம் கிடச்சிரும். இப்போ நீங்கள் வெறும் 2,000 வச்சுருக்கீங்க, சரிங்களா? நீங்கள் ஒரு 100 பேர்கிட்ட கேட்டாலும் இதே ரிசல்ட்டை தான் சொல்லுவாங்க, இல்லைப்பா என்கிட்ட காசு இல்லைன்னு. அவங்க பையில் 1,000 ரூபா இருக்கும். அது 100 பேருமே ஆளுக்கு 1,000 ரூபா வச்சு கொடுத்தாலே உங்களுக்கு 1,00,000 ரூபா ப்ளஸ் 2,000 வந்துடும். ஆனால் அதே இது அந்த அவங்க 2,000 ரூபா வச்சு கொடுத்தாலே உங்களுக்கு அந்த காசு வந்துடும். ஆனால் 100 பேர்கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே வேர்டிங்ஸ் என்ன அப்படின்னா, நோ என்கிட்ட இல்லை முகா, சாரி முகா என்கிட்ட இல்லை ஒரு 2,000 ரூபா கொடுக்குறான் நான் ஒரு மாதத்தில் திருப்பி தரேன்னா அவங்களோட மைண்டு வைப்ரேஷன் எப்படி வரும்னா, நான் 2,000 கொடுத்தா பாக்கி வந்து 1,96,000 ரூபா நீங்கள் எடுப்பேன், உங்கள்கிட்ட 2,000 ரூபா இருக்குது, நான் 2,000 ரூபா தரேன், பாக்கி இல்லை நான் என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் கேட்டு நிறைய பேர் இந்த மாதிரி கேட்டுவாங்களான்னு. இதெல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியமா மச்சி, வேண்டாண்டா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுக்கு என்ன காரணம்? என்னென்னா உங்களுடைய ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸோட வேல்யூ, அந்த வேலட் வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது. அது வேலட் வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க மைண்டும் சரி இவ்வளோ தானே, சரி இவ்வளோ கொடுத்து வாங்குறா இல்லையா, சரி ஓகே நானும் வரேன்டா இது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருவாங்க. இல்லை அந்த பட்ஸை வேறு யாருக்கும் நீ சேல்ஸ் பண்ணி இந்த காசை கொடுத்துரு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது இல்லையா, அதை அங்கே வேறு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேட்டிருந்தா கொடுத்துரு உடனே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவனே சப்போர்ட் பண்ணுவான். சப்போர்ட் பண்ணாதவனுடைய மைண்டும் சப்போர்ட் பண்ண வைக்கும் உங்களோட வைப்ரேஷனோட ஆற்றல். அதனால் எப்போவுமே பெரிய ஒரு விஷயத்துக்கு மேலே கவனம் செலுத்துங்க.